7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்த திக்ரித் நகரை ராணுவம் மீட்டுள்ளது. இதை அந்நகர மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். அதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஈராக்கில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஐஎஸ் தீவிரவாதிகள் பழமையான மோசூல் நகரை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு அங்கிருந்த வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்களையும் அழித்தனர். இதேபோன்று 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நிம்ரூத் நகரின் புராதன சின்னங்களும் தீவிரவாதிகளால் சின்னாபின்னமாக்கப்பட்டன. ஐஎஸ் தீவிரவாதிகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர பழங்குடியின மற்றும் பிற அமைப்புகளுடன் இணைந்துள்ள ஈராக் ராணுவம் தீவிரவாதிகளை ஒழிக்கும் பணியில் முனைப்பு காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஐஎஸ் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த திக்ரித் நகரத்தை ராணுவம் மீட்டுள்ளது. திக்ரித் நகரின் அல் அலாம் பகுதியிலிருந்து ஐஎஸ் தீவிரவாதிகளை ராணுவம் விரட்டியடித்து விட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. திக்ரித் நகர் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததை அப்பகுதி மக்களும் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஐஎஸ் தீவிரவாதிகள் தங்கியிருந்த வீடுகளில் சில வாசகங்கள் எழுதியிருப்பதை ராணுவத்தினர் சுட்டிக்காட்டி விளக்கமளித்தனர். பெரும்பாலானோர் யாருக்கும் விசுவாசத்தை காட்டாமல் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். இது மக்களுக்கு சொந்தமானது. அவர்கள் மக்களுக்கு இந்த வீடுகளை வழங்கி இருக்கிறார்கள். விசுவாசத்தை காட்டுமாறு கூறியிருக்கிறார்கள். தொன்மையான நகரங்களை கைப்பற்றி அதன் அடையாளத்தை தீவிரவாதிகள் அழிக்காமல் தடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பது பற்றி அரசு ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.